ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம மாத பலன்களாகப்பட்ட அந்த ஆவணி மாத பலன்களை சொல்ல போறோம். இந்த ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாதம் நம்ம குறிக்கும் போது அந்த சூரியனுடைய நகர்வை பொறுத்துதான் இந்த மாத பலன்களாகப்பட்ட அந்த தமிழ் மாதம் நம்ம குறிக்கிறோம். இந்த மாதத்துல 17ஆம் தேதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய அந்த சூரியனின் தன்மைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து கடக ராசியில குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், இது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இதுல முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அப்போ இந்த மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும், எதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி என்பர்களுக்கு, இந்த கும்ப ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உழைக்கிறதுனால லாபத்தை பெறக்கூடிய ஒரு நபர்கள், உழைக்கிறதுனால சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நபர்கள். லாபஸ்தானம் அப்படின்னாலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த ராசியில இருக்கிறதுக்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னா சனி. அப்போ அந்த சனின்றது ஒரு மந்த காரகன், ஆனா உழைக்கக்கூடிய ஒரு காரகன், நீதி காரகன், ஒரு சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரு கிரகம். அடுத்து இப்படி இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா உழைச்சதுனால நான் முன்னுக்கு வந்தேன், உழைச்சதுனால நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அந்த உழைப்பை மட்டுமே எப்போதுமே பெருமைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலதான் நான் இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். யாரை எதை பார்த்தாலும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணு, நல்ல படி, நல்ல சம்பாதி, நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான அந்த உழைப்பை மட்டுமே பிரதானமாக சொல்லக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். ஆனா இவர்களுக்கு இருக்கக்கூடிய வேதனைகள்லாம் நிறைய. இப்போ இந்த கடந்த 2 வருடங்களாக உங்களுடைய ராசி மீது ராகு பயணிச்சிட்டு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏமாற்றங்கள், அந்த ஏமாற்றங்கள் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. தொழில்ல மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களாக இருப்பீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உழைப்பு மட்டும்தான் இருக்கு, உழைப்புனால நல்லா முன்னுக்கு வந்தேன், ஆனால் அந்த தொழில் என்னை ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏமாற்றம் காட்டி என்னுடைய தொழிலே மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அப்படின்றது இந்த மாதத்துல இருந்து வரப்போகுது. இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியாக தொழில் முடங்கி இருந்த சில விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வரக்கூடிய வருமானங்கள், அதாவது கடன்ல இவங்க ஏதாவது ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா யாருக்காவது கடன் கொடுத்து அது வராம இருந்திருக்கலாம். இப்போ நீங்க கஷ்டப்படுற நேரத்துல கூட அந்த கடன் வாங்கினவங்க உங்களுக்கு உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அது எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து முழுமையா நிவர்த்தி பெறுவதற்கும், அடுத்து பூர்வீக சொத்துக்கள் இருந்து வருமானம் வருவதற்கும் உண்டான ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது. மருத்துவ செலவுகள் இந்த மாதத்துல உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துருமா, ஏதாவது ஆபரேஷன் செய்ய சொல்லிடுவாங்களா, ஏன்னா ஏகப்பட்ட செக்அப் பண்ணிருக்கிறீங்க, மாஸ்டர் செக்அப், ஸ்கேன், இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நீங்க இருக்கிறவங்க நீங்க பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதமான ஒரு அறுவை சிகிச்சைகளோ இல்ல பெரிய பெரிய ட்ரீட்மெண்டோ வராது. மிகவும் எளிதாக எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. சதயம் நட்சத்திர அன்பர்கள், ஆள பிறந்தவர்கள்னே சொல்லலாம், எல்லா இடத்துலயும் டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கும் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களினுடைய இடத்துல. ஆனாலும் இந்த நட்சத்திர அன்பர்கள் கடந்த 2 வருடங்களாக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விவாகரத்து, அடுத்து திருமண வரன்கள் சரிவர நடக்காத ஒரு சில விஷயங்கள், இப்படி வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களை அனுபவித்த இந்த சதயம் நட்சத்திர
அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான சில நபர்கள்னால நல்ல ஒரு வாழ்க்கை திருப்பங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த கும்பராசி அன்பர்களினுடைய அடுத்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது வேலை இருக்கும், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு எந்த விதமான வேலையில பாதிப்புகளும் வராது அப்படின்னு நினைச்ச நண்பர்களுக்கு கூட வேலையில பாதிப்பு, வேலை இழப்புகள், லே ஆஃப், இப்போ வேலை தேடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க. இது எல்லாமே அந்த வேலை ரீதியான சில பிரச்சனைகள்ல இருந்தும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க. கணவனை கெட்ட வழியில இருந்து மீட்டு கொண்டு வர்றது, அடுத்து குடும்ப பொறுப்புகளை நீங்க திறம்பட செய்யறது, அடுத்து அலுவலக ரீதியான சில பிரச்சனைகளை சமாளிக்கிறது. டெய்லி பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே போயிட்டு இருக்கும். பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் இந்த கும்பராசி பெண்கள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களால அதுல இருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து நிறைய மனக்குழப்பங்கள்ல இருந்து, மன வேதனைகள்ல இருந்து இந்த கும்பராசி பெண்கள் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் சார்ந்த வாய்ப்புகள் இந்த பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழில் சார்ந்த வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா நிறைய கும்பராசி பெண்கள் உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில்களை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, இல்ல பேக்டு ஃபுட்டை வச்சு ப்ராடக்டை சேல்ஸ் பண்றது, ஆன்லைன்ல மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான அந்த உணவகம் சார்ந்த உணவு தொழில் சார்ந்த சில விஷயங்களை கையில எடுத்து ரன் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அலுவலக ரீதியாக பார்க்கும்போது ஆன்சைட் ஜாப்லாம் நீங்க எப்பவோ அப்ளை பண்ணிருப்பீங்க, ஏதாவது வெளிநாட்டு வாய்ப்புகள் இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இந்த கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதிரியான ஆன்சைட் சம்பந்தப்பட்ட சில வேலை வாய்ப்புகள்லாம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தாராளமா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். அது போக உங்களுடைய புதிய வீடு கட்டக்கூடியவர்கள், ஏன்னா கும்பராசி என்பவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய வீடு வாங்கக்கூடிய லட்சியத்துல இருக்கிறாங்க. அதற்குண்டான தொடக்க மாதமாக இருக்க போது. இப்போ நீங்க வீடு மனையா வாங்குறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஃபேசிங் பார்த்து வாங்கணும். சில பேருக்கு சவுத் ஃபேசிங் செட் ஆகும், சில பேருக்கு நார்த் ஃபேசிங் செட் ஆகும். நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்லாம் செட் ஆகும். இந்த மாதிரியாக அந்த ஃபேசிங் வீட்டு மனைகள் எனக்கு குறைந்த பட்ஜெட்ல இந்த இடத்துல கிடைச்சிருக்கு மேடம், நான் வாங்கலாமா அப்படின்றத உங்களுடைய ஜாதகப்படியும் வாஸ்துபடியும் நிர்ணயிச்சு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத கண்டிப்பா கன்சல்டேஷன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாழ்க்கையில இடைவிடாத ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை பிரசன்னம் மூலமாக, ஷோலி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரசன்னங்கள் மூலமாக முழுமையான தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.